வெல்கம் டு மகிழ்ந்தேடி சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம தந்தூரி சிக்கன் செய்ய போறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி மேலெல்லாம் கீரல் போட்டு மசாலா உள்ள போற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அடுத்ததா 2 ஸ்பூன் அளவு தயிர், தனியாத்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு. இது காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி கலருக்காக எடுத்து வச்சிருக்கிறோம். முதல்ல இந்த சிக்கனில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். உப்பு மட்டும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடைசியாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் இடித்து சேர்த்துருக்கிறேன். நம்ம அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது அது இன்னும் கூடுதலாக சுவையாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து இந்த சிக்கனை ஒரு 4 மணி நேரம் கழித்து நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். அடியில் மணலை இந்த மாதிரி ஒரு லேயராக கொடுத்துட்டு 4 பக்கமும் செங்கற்களை வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. 2 செங்கல் கொடுக்கலாம். அந்த ஹைட் நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நடுவில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கறித்துண்டுகளை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் கறித்துண்டுகளை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கிரில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கம்பி எடுத்து இப்படி செட் பண்ண போகிறோம். நம்மளோட அடுப்பு இப்போ தயாராகிருச்சு. முதல்ல இந்த கறித்துண்டுகளை இப்போ நம்ம பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேப்பரை நல்லா சுருட்டி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட மண்ணெண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட லேசாக ஊற்றிட்டு பற்ற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பேப்பரை பற்ற வச்சு நெருப்பு உண்டாக்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி பற்ற வச்சு இந்த பேப்பர் ஃபுல்லாக எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்மளோட கறித்துண்டுகள்லாம் நெருப்பாகிடும். பாருங்கள், நம்மளோட அடுப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே நம்ம கம்பியை வச்சாச்சு. 4 மணி நேரம் கழித்து நம்ம மேகினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது மேலே எடுத்து வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். எந்த பக்கம் அனல் அதிகமாக இருக்கோ அந்த பக்கமாக சிக்கன் பீசஸ் எல்லாம் எடுத்து வைங்க. இந்த நெருப்போட அனல்லையே நம்ம அந்த சிக்கனை வேக வச்சு எடுக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி எடுத்து செட் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்களா, நம்மளோட சிக்கன்லாம் நல்லா ட்ரை ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அப்படியே இந்த மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு லேயர்லாம் கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகுது. இப்போ இதுக்கு மேலே நம்ம நெய் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய், பட்டர், ஆயில் இது 3த்துல எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்க்குறேன். நெய் பார்த்திங்கன்னா இந்த அனல்லே அப்படியே மெல்ட் ஆகி அந்த அனல் அது டைரக்ட் ஃப்ளேமில் இருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் திருப்பி விட்டு எல்லா சைட்லேயும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். பார்த்திங்களா, நம்மளோட தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் சுவையாகவும் வீட்டிலையே தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஒரு முறை இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலுக்கு அதுக்கப்புறம் போகவே மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.
நன்றி.